शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. என்ன விசாரம் நடந்துருக்குன்னா, வேதாந்த வாக்கியங்கள் எப்படி பிரம்மத்தை போதிக்கிறது, போதனம் பண்ற பிரக்ரியை எப்படி, ஞான கர்மத்துவம் என்றது பிரம்மத்துக்கு வர முடியுமா, வர முடியாதனால் அது எப்படி வேதாந்த வாக்கியங்களால பிரம்ம போதனம் பண்ண முடியும் என்றது கேள்வி. அதுக்காக பதில் கொடுக்கிறார். சம்வித் வியுத்பாதகம் யத் வசனம் அபிமதம் கர்ம மீமாம்சகானாம் தத் கர்மத்துவம் நதாவத் ஸ்ரீமதி கடபடாத்யர்த்த சம்வித் ஸ்வரூபே. இங்க ஒரு பிராபாகர மதத்தை சொல்லணும். அது நான் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல போறது இல்ல. அது கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கு. அது எப்படியோ இருக்கட்டும். ஒரு சுருக்கமா சொன்னா எப்படின்னா, பிராபாகர மதத்துல ஞானம் சொப்பிரகாசம். ஆனா ஞானம் ஆத்மாவும் ஒண்ணு கிடையாது. ஞானமும் ஆத்மாவும் ஒண்ணு இல்ல. ஆனா ஞானம் சொப்பிரகாசமானு ஒத்துன்னு இருக்கா. அப்பேற்பட்ட ஞானம் அர்த்தத்துல ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஞானம் வரும்பொழுது அந்த ஞானம் சொப்பிரகாசமா இருக்கக்கூடிய ஞானம் விஷயத்தை பிரகாசப்படுத்துறது. ஆனா விஷயத்துல கர்மத்துவம் ஏற்படுறது இல்ல. அப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதை பத்தி நான் இப்ப விஸ்தாரமா சொல்ல போறது இல்ல. அது கொஞ்சம் புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கு. சம்வித் வியுத்பாதகம் யத் வசனம் அபிமதம் கர்ம மீமாம்சகானாம். சும்மா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லி மேல போறேன். கர்ம மீமாம்சகானாம்னா இங்க பிராபாகர மீமாம்சகானாம் அர்த்தம். அவளுடைய மதத்துல வசனம் சம்வித் வியுத்பாதகம் அப்படின்னா ஒரு வாக்கியத்தினால அர்த்தபோதம் வரும் பொழுது, சம்வித்னா ஞானம், சம்வித் வியுத்பாதகம் சம்வித் ஜனகம் ஞான ஜனகம் அர்த்தம். எத் வசனம் அபிமதம், வச்சனம்னா வாக்கியம், வாக்கியத்திலிருந்து வாக்கியார்த்த போதம் வரும் பொழுது தத் கர்மத்துவம் நதாவத் க்ஷிபதி கடபடாத்ய அர்த்த சம்வித் ஸ்வரூபே. இப்போ கடபடாத்ய அர்த்த சம்வித் கடபடாதி அர்த்த விஷயக ஞானம் அர்த்தம். கடஜானம் படஜானம் இப்பேற்பட்ட ஞானங்கள் தன்னுடைய ஸ்வரூபத்துல கர்மத்துவத்தை ஏற்படுத்துறது இல்ல. தத் கர்மத்துவம் நதாவத் க்ஷிபதி கொண்டு போய் விடுறது இல்லைன்னு அர்த்தம். கர்மத்துவம் என்ற தன்மையை கொண்டு போய் விடுறது இல்ல எங்க ஞானத்துல. ஆனா ஞானம் விஷயம் சொல்றது. ஞானத்துல கர்மத்துவம் இல்லாமலும் ஞானத்தை விஷயமா சொல்ற சம்பிரதாயம் இருக்கு. ஏன்னா ஞானமே சொப்பிரகாசமா இருக்கிறதுனால ஞானம் ஒரு ஞானத்தினுடைய கர்மமா இல்லாட்டா கூட ஞானம் தெரியறது. அது எப்படி கேட்டால், கிந்து அஜ்ஞானாபனுத்யா பலவத் அபிமதம். ஞானம் கர்மமா இல்லைன்னா கூட ஞானத்துல அஜ்ஞானம் இல்லாம இருக்கிறதுனால, அஜ்ஞானமோ பிரமமோ சம்சயமோ ஒன்னும் இல்லாம இருக்கிறதுனால அது கர்மம் மாதிரி சொல்றது. கிந்து அஜ்ஞானாபனுத்யா அஜ்ஞானத்தினுடைய அபனோதனம் நாசம், அஜ்ஞான நாசத்தை மட்டும் வச்சுண்ட ஞானத்தை கர்மமா சொல்றது. கர்மம்னா விஷயம் அர்த்தம். பலவத் அபிமதம் தத்திர சிஷ்யஸ்யா, சிஷ்யஸ்யனா இந்த வாக்கியத்திலிருந்து வாக்கியார்த்த போதம் ஏற்படுறது யாருக்கோ அவனுக்கு தத்வத் அந்த மாதிரி. அப்படி பிராபாகரால் சொல்ற மாதிரி சர்வம் வேதாந்த வாக்கியம் பலவத் இதமபி பிரத்யேக ஆத்மஸ்வரூபே. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படி நம்மளாலையும் சொல்ல முடியும். எப்படின்னா, சர்வம் வேதாந்த வாக்கியம், எல்லா வேதாந்த வாக்கியங்களும் பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய சர்வ வேதாந்த வாக்கியங்களும் சபலம் நிஷ்பிரயோஜனம் இல்லை, பிரம்மத்தை புரிய வைக்கிறது சொல்லி ஆகலாம். எப்படி சொல்றதுன்னா, பிரம்மம் ஞானத்துக்கு கர்மமா வரப்போறது இல்ல, வாஸ்தவம்தான். வேதாந்த வாக்கியங்களால பிரம்மபோதனம் பண்ணும் பொழுது அந்த வேதாந்த வாக்கியங்களிலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு பிரம்மம் ஒரு கர்மமா வந்து சேர்றது அப்படி கிடையாது.
அப்படின்னா எப்படி பிரம்ம போதனத்தை பண்றதுன்னா என்ன அர்த்தம் கேட்டால் பிரம்ம விஷயகமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம். பிரம்மத்தை புரிய வைக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்லை, புதுசா ஒண்ணும் நடக்கிறது இல்லை. பிரம்ம விஷயகமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபத்தை பத்தி ஒரு சந்தேகமோ ஒரு பிரமையோ ஒன்னும் ஏற்படுறதில்லை. அப்படி இருக்கிறதுனால எல்லா வேதாந்த வாக்கியங்களும் சபலங்கள், நிஷ்பிரயோஜனங்கள் இல்லை என்றது சொல்லிக்கலாம், சொல்லுவதற்கு கஷ்டமில்லை காமிக்கிறார். சர்வம் வேதாந்த வாக்கியம் பலவத் இதமபி பிரத்யேகாத்மஸ்வரூபே. பிரத்யேகாத்மஸ்வரூபமா பிரம்மத்தை வேதாந்த வாக்கியங்கள் காமிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம். அது புது விஷயம் இல்லை. அப்புறம் அகாரியஸ்வரூபஸ்ய காரியத்வமிஷ்டம் யதா காரகைர் மூர்த்தம் உத்சாரயத்தி ததைவ அப்பிரமேயஸ்ய நேயத்வமிஷ்டம் பிரமாணைஸ் தமஸ் தத்வத் உத்சாரயத்தி. இங்கே ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார். பிரமாணங்களால பிரம்மஸ்வரூபம் போதிக்கப்படுறதுன்னா சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜ்ஞானம் நிவர்த்திக்கிறது தான் அர்த்தம். அது எப்படின்றது கேட்டால் ஒரு உதாரணம் காமிக்கிறார். ஒரு சில்பி, அந்த நான் சொல்லக்கூடிய உதாரணம் இப்படியே அந்த ஸ்லோகத்துல அப்படியே வாக்கியமா கிடைக்கிறது இல்லை, ஆனா சூச்சனை பண்றது தான். என்னன்னா ஒரு சில்பி ஒரு சிற்பத்தை பண்ணும் பொழுது அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த சிற்பத்தை நல்லா அழகா பண்ணி வைக்கிறது. இவன் சிற்பி என்ன பண்றான் கேட்டால் புதுசா ஒன்னும் உண்டு பண்றது இல்லை. ஆனா அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதிமையில எக்ஸஸா இருக்கக்கூடிய பாகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்றது, அவ்வளவுதான். அப்படித்தானே? ஒரு விஷ்ணு பிரதிமையை பண்றதுன்னா அந்த விஷ்ணு பிரதிமையை ஏற்கனவே அந்த சிலையில பார்த்துண்ட அந்த விஷ்ணு பிரதிமைக்கு சேராத எல்லா பாகங்களும் அவயவங்களும் அந்த ஆயுதத்தினால எல்லாமே எடுக்கிறது. அங்க இருந்து ஒன்னும் அங்க ஆட் பண்றது இல்லை, எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது. அப்புறம் அவ்வளவுதான் என்று சொல்ற மாதிரி அகாரியஸ்வரூபஸ்ய காரியத்துவம் இஷ்டம். இப்ப இங்க காரியம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பிரதிமையை உண்டு பண்றதுன்னா புதுசா ஒண்ணும் வர்றதில்லை. சில பார்சல் அங்க இருந்து போயிருக்கு, அவ்வளவுதான். அந்த சிலையிலிருந்து நிறைய பாகங்கள் போயிருக்கு, ஒன்னும் வந்து சேர்றது மாதிரி ஒன்னும் இல்லை. ஆனால் காரியம் சொல்றது அந்த மாதிரிதான். அசைவ அப்பிரமேயஸ்ய மேயத்துவம் இஷ்டம். அப்பிரமேயமா இருக்கக்கூடிய பிரம்மா பிரமேயம் எப்படி சொல்றதுன்னா இப்படிதான் சொல்றது. அகாரியஸ்வரூபஸ்ய காரியத்துவம் இஷ்டம் யதா காரகைர் மூர்த்தம் உத்சாரயத்தி. இதான் சொன்னேன். அந்த சிலையிலிருந்து மூர்த்தங்களா இருக்கக்கூடிய பல இடங்களும் எக்ஸஸா இருக்கக்கூடிய இடங்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே எடுத்து மாத்துறது, உச்சாரணம் பண்றது, அங்கிருந்து நிவர்த்தி பண்றது. இதுதான் அந்த சிற்பி பண்றது. காரகை சாதன சாமகிரினாலேன்னு ஆயுதாதிகள் வச்சுங்க. யதா காரகைர் மூர்த்தம் உத்சாரயத்தி அகாரியஸ்வரூபஸ்ய காரியத்துவம் இஷ்டம் ததைவ அப்பிரமேயஸ்ய நேயத்துவம் இஷ்டம் பிரமாணை தத்வத் தமஹ உத்சாரயத்தி. இங்க எதை உச்சாரணம் பண்றது, எதை நீக்கிறது? தமசை நீக்கிறது. தமசுனா அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை நீக்கிறதுனால பிரமாணங்கள் பிரம்மத்தை பிரமேயமா பண்றதுன்னு சொல்றது, அவ்வளவுதான். உண்மையா அந்த பிரமேயமா ஒன்னும் பண்றது இல்லை. அது அடுத்த சொல்லலாம். வாக்கியோத்தாபித புத்திவிருத்திர் அமலா யஜ்ஞாதிபிர் நிச்சலா வேதாந்த ஸ்ரவணாதிபி ஸ்படிகவத் ஸ்வச்சா சதி தாவகம் ரூபம் தர்ப்பணவத் விபர்த்தி பரமம் விஷ்ணோபதம் சந்நிதேரேதஸ்மாதிஹ காரணாதஹ பவேத் சம்சார பீஜக்ஷய. வாக்கியோத்தாபித புத்திவிருத்திர் அமலா யஜ்ஞாதிபிர் நிச்சலா. வாக்கியோத்தாபித புத்திவிருத்தி. வாக்கியம்னா இங்க தத்துவமஸ்யாதி வாக்கியம்.
அப்பேற்பட்ட தத்துவமஸ்யாதி வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய அகண்டாகார விற்பி, புத்தி விற்பி, புத்தியுடைய விற்பி, வாக்கியோத்தாபிதம், வாக்கியத்திலிருந்து உத்தாபிதமா வெளியில வந்திருக்கக்கூடிய புத்தி விற்பி. எப்பேற்பட்ட புத்தி விற்பி? அமலா, மலசூன்யமா இருக்கக்கூடிய அஜ்ஞானாதி மல சம்பந்தம் இல்லாத அந்த சுத்தமான சுத்த சத்துவ விற்பின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட விற்பி யஜ்ஞாதிபிர் நிச்சலா. யஜ்ஞாதிபினால் நிஷ்காம புத்தியா ஏற்கனவே பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள் இருக்க, அந்த கர்மாக்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிருஷ்டத்தினால அர்த்தம். அது எப்படி கிரகிக்கணும்னால், இப்ப இது இருக்கு இல்லையா, அந்த ஸ்ருதி இருக்க, சமேதம் வேதானுவதனேன பிராமணா ஈதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன இருக்கு. இந்த ஸ்ருதி என்ன பண்றது, எதை விதானம் பண்றதுனால் தத்துவஞானம், பிரம்மாபரோக்ஷ தத்துவஞானம் கிடைக்கிறதுக்காக நிஷ்காம கர்மாக்களை ஆச்சரணம் பண்ணணும், இது விதிக்கிறது பிரசித்தமான விஷயம். இங்க இந்த பிரம்மாத்மைகத்துவ விஞ்ஞானம் எனக்கு வேணும் என்ற பாவனையோட பலாபிசந்தி இல்லாமல் பலேச்சை இல்லாமல் பண்ணக்கூடிய யஜ்ஞங்கள் இருக்க, இந்த யஜ்ஞங்களில் இருந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் எது வரைக்கும் நிற்கிறதுனால், அந்த தத்துவஞானம் வர்ற வரைக்கும் நமக்கு இந்த சககாரியா நிற்கிறது. இந்த அதிர்ஷ்டம் விவரணாச்சாரியர் சொல்லுவார், இந்த அதிர்ஷ்டம் எல்லா வேலையும் இந்த அதிர்ஷ்டத்துக்கு தான் இருக்கு. இந்த யஜ்ஞானிகள் பண்ணியிருக்கேன், நம்மளுடைய கர்த்தவியங்களை நித்திய நைமித்திக கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணியிருக்கேன். ஈதிஷாமே வித்யாமே அஸ்து தத்துவஞானம் மம பவது என்ற ஒரு புத்தியோட பலாபிசந்தி இல்லாமல் எந்த எந்த விதமான கர்மாக்கள் பண்ணியிருக்கோ கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்றது இல்லையா, புண்ணியங்கள். அப்பேற்பட்ட புண்ணியங்களுடைய வேலை இது. நமக்கு சமீச்சீன ஞானி குரு லாபம் வேணும், விக்னங்கள் இல்லாம இருக்கணும், படிக்கிறதுக்கு அவகாசம் இருக்கணும், சொல்லிக் கொடுக்கறத புத்தியில் வரணும். இப்பேற்பட்ட எத்தனையோ இது இருக்கு இல்லையா, அதெல்லாமே புத்தி தெளிவா இருக்கணும். அதெல்லாம் இந்த அதிர்ஷ்டத்தினுடைய வேலை. அந்த வரைக்கும் அந்த அதிர்ஷ்டம் நிற்கும். அந்த வரைக்கும் மட்டுமில்ல, இந்த அகண்டாகார விற்பி வந்தாலும் அந்த விற்பியை நிச்சலமா பண்றது, சிரமா நிறுத்தணும் இல்லையா, அது எல்லாமே இந்த அது உத்தேசிச்சு பண்ணப்பட்ட ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கக்கூடிய கொடுத்து வச்சிருக்கக்கூடிய நித்திய நைமித்திக கர்மாக்களுடைய சாமர்த்தியம். அது சூச்சனை பண்றார். யஜ்ஞாதி வெறும் நிச்சலா, அந்த அகண்டாகார விற்பி யஜ்ஞாதி ஜன்யமான அதிர்ஷ்டத்தினால புண்ணியத்தினால நிச்சலமா இருக்கிறது. வேதாந்த ஸ்ரவணாதிபி ஸ்படிகவத் ஸ்வச்சா சதி, அந்த புத்தி விற்பி வேதாந்த ஸ்ரவணாதிகளால சம்ஸ்கிருதமா இருக்கக்கூடியதுனால ஸ்படிகவத் ஸ்வச்சா தெளிவா இருக்கு. சதி அப்பேற்பட்ட அந்த விற்பி இருந்துண்டு தாவகம் ரூபம் தர்ப்பணவத் விபர்த்தி பரமம் விஷ்ணு பதம், விஷ்ணோர் எத் பரமம் பதம், விஷ்ணுனுடைய பரமம் பதம்னா சுத்தம் ஸ்வரூபம் அர்த்தம். அப்பேற்பட்ட சுத்த ஸ்வரூபத்தை தர்ப்பணவத் விபர்த்தி, ஒரு கண்ணாடியில் எப்படி அந்த பிரதிபிம்பம் ஸ்வச்சமா தெரியறதோ அப்படி அந்த விஷ்ணுனுடைய பரமஸ்வரூபம்னா சுத்த தைத்தன்ய ஸ்வரூபம் அந்த சித்த தர்ப்பணத்துல மனோவிருத்தி என்ற அந்த முகுரத்துல கண்ணாடியில தெளிவா தெரியறது. சந்நிதே, அது ஹேது இருக்கு. சந்நிதே, சந்நிதி ஹேதுவா, சந்நிதி மூலமா. சந்நிதினா என்ன, இப்ப தர்ப்பணத்துல முகம் தெரியணும்னால் கண்ணாடியில நம்மளுடைய முகம் நல்லா தெரியணும்னால் அந்த உபாதி சந்நிதியில கண்ணாடி சந்நிதியில் இருக்கணும், கிட்ட இருக்கணும் இல்லையா. உள்ளே இருந்தால் தெரியாது, இந்த கண்ணாடி கிட்ட இருக்கணும். அப்போ இங்க கண்ணாடியோட ஸ்தானத்துல என்ன இருக்கு, சித்த தர்ப்பணம், சித்த விருத்தி தான் கண்ணாடி. இங்க
அதுல பிரதிபிம்பிக்க வேண்டியது என்ன? ஆத்மஸ்வரூப சைதன்யம். இது கிட்ட இருக்கான்னு கேட்டா கிட்ட இருக்கு. இதோட கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு சன்னிகிதமா இருக்கு. ஆத்மஸ்வரூபம் சன்னிகிதமா இருக்கு இல்லையா? அதனால சன்னிகிதமா இருக்கிறதுனால அந்த ஆத்மஸ்வரூப சைதன்யம் அங்கே தெளிவா தெரியுது. ஏதஸ்மாதிக காரணாத் அத பவே சம்சார பீஜக்ஷயா. இந்த ஒரு சித்த தர்ப்பணத்துல இந்த சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் எப்ப ஏற்படுறதோ, சுத்தமா இருக்கக்கூடிய சித்த தர்ப்பணத்துல இப்பவும் ஏற்படுறது, ஆனா சுத்தம் இல்ல. சித்த தர்ப்பணம் சுத்தமா இல்ல. அப்ப சித்த தர்ப்பணத்தை யஜ்ஞாதிகளுடைய அனுஷ்டானத்தினால, யஜ்ஞாதிகள் விகித கர்மாக்களுடைய எல்லாத்தினுடைய உபலட்சணம், யஜ்ஞாதிகளுடைய அனுஷ்டானத்தினால சித்த தர்ப்பணத்தை சுத்தமாகப்படும் பொழுது அப்பேற்பட்ட சுத்தமான சித்த தர்ப்பணத்துல இந்த சைதன்யத்தினுடைய ஸ்புரணம் ஏற்படும் பொழுது ஏதஸ்மாதிக காரணா, இந்த ஒரே ஒரு காரணத்தினால அத பவேத் சம்சார பீஜக்ஷயா, சம்சாரத்தினுடைய பீஜம் அஜ்ஞானம், அவித்யா, அந்த அவித்யுடைய க்ஷயம் ஏற்படுறது. அடுத்த ஸ்லோகம். ஏவம் வேதசிர பிரமாணம் உதிதம் பிரத்யக்ஸ்வரூபே தவ கர்மத்வம் விரஹய்ய தத்ர நஹி நோ பாத பிரதிஜ்ஞாகிர கர்மத்வம் ந கரோதி போதயதி ஸ்பஷ்டம் வசோ வைதிகம் ரூபம் தாவகமேவம் அஸ்ய பவதி பிராமாண்யமத்ர ஆத்மனி. இப்போ நம்ம சொன்ன மாதிரி கிரகிக்கிறதா இருந்தால் நம்மளுடைய பிரதிஜைக்கும் பங்கம் இல்லை, வேதாந்த வாக்கியங்களுக்கு வியர்த்ததையும் இல்லை. நம்மளுடைய பிரதிஜை என்ன? பிரதிஜை என்ன? இதுதான் பிரதிஜை. வேதாந்தைக வேத்யம் பிரம்மா, வேதாந்த வாக்கியானி பிரம்ம போதயந்தியேவா. இதுதான் நம்மளுடைய பிரதிஜை. வேதாந்த வாக்கியங்களால பிரம்மஸ்வரூபத்தை கிரகிக்க முடியும் என்றது பிரதிஜை. இன்னொன்னு என்ன? வேதாந்த வாக்கியங்களுக்கு பிரமேயமா இல்லை. பிரம்மஸ்வரூபம் எந்த பிரமாணத்துக்கும் பிரமேயம் இல்லை. இந்த ரெண்டு பிரதிஜை இருக்க, இந்த ரெண்டு பிரதிஜையும் சேர்ந்துதான் நமக்கு கவலையை கொடுக்கிறது. வேதாந்த வாக்கியங்களுக்கும் ஏதோ வாசோ நிவர்த்தந்தேன்னு இருக்கு இல்லையா? அந்த வாக்கியம் என்ன சொல்றது? எந்த வாக்கியத்துக்கும் பிரம்மஸ்வரூபம் பிரமேயம் இல்லைன்னு சொல்றது. தந்து ஔபனிஷதம் புருஷம் பிரச்சாமி என்ற வாக்கியம் என்ன சொல்றது? வேதாந்த வாக்கியத்தினால பிரம்மம் தெரியறதுன்னு சொல்றது. இந்த வாக்கியம் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு விரோதத்தை ஏற்படுத்துறது. அந்த விரோதத்தை பரிகாரம் பண்றது எப்படின்னு கேட்டால், இப்போ அதுதான் இந்த வரைக்கும் நிரூபணம் பண்ணியிருக்கேன். ஏவம் வேதசிர பிரமாணம் உதிதம். இப்படி இந்த வரைக்கும் சொன்ன மாதிரி அந்த பிரக்கிரியையை வச்சுட்டுதான் வேதசிரக பிரமாணம், வேதசிரகன உபனிஷத்துகள், உபனிஷத்து வாக்கியங்கள் பிரம்மஸ்வரூபத்துல பிரமாணம் சொல்லி இருக்கும். ஏவம் வேதசிர பிரமாணம் உதிதம் பிரத்யக்ஸ்வரூபே தவ தவ பிரத்யக்ஸ்வரூபே தவ அந்தர ஆத்மஸ்வரூபம் எதஸ்தி தஸ்மின் ஸ்வரூபே வேதவாக்கியானி உபனிஷத் வாக்கியானி பிரமாணபூதானி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அது எந்த அபிப்பிராயத்துலன்னா இந்த அபிப்பிராயத்துல தான். கர்மத்துவம் விரஹய்யா தத்ர நஹி நோ பாத பிரதிஜ்ஞாகிரா. கர்மத்துவம் விரஹய்யா, கர்மத்துவத்தை ஏற்படுத்தாமல் வேதாந்த வாக்கியங்கள் கர்மத்துவத்தை பிரம்மத்துல ஏற்படுத்துறதுன்றது இல்ல. ஞானத்துக்கு கர்மமா இருக்க முடியாது. சதுர்விதம் ஹி கர்மத்துவம், சமன்வயாதிகரணத்தில் இருக்கு இந்த விஷயம். சதுர்விதம் ஹி கர்மத்துவம் உத்பாத்தியத்துவம், விகாரியத்துவம், ஆப்தியத்துவம், சம்ஸ்காரியத்துவம், சதுர்விதமது கர்மத்துவம் பிரம்மணி நாஸ்தி அப்படின்னா உபபாதனம் பண்றது உள்ள சமன்வயாதிகரணத்துல. அதனால கர்மத்துவத்தை ஏற்படுத்தி பிரம்மத்தை புரிய வைக்கிறது வேதாந்த வாக்கியங்கள் என்று சொல்லக்கூடாது, ஆனால் புரிய வைக்கிறது. அதனால ஏவம் வேதசிர பிரமாணமுதிதம் பிரத்யக்ஸ்வரூபேதவ கர்மத்துவம் விரஹய்யா தத்ர நஹி நோ பாத பிரதிஜ்ஞாகிரா. அதனால நம்மளுடைய பிரதிஜைக்கு எந்த பங்கமும் இல்ல. கர்மத்துவம் ந கரோதி போதயதி ஸ்பஷ்டம் வச்ச வைதிகம். வைதிகம் வச்சா கர்மத்துவம் ந கரோதி, கர்மத்துவத்தை ஏற்படுத்துறது இல்ல.
ஆனால் பிரம்மத்தை புரிய வைக்கிறது இல்லைன்றது இல்லை, புரிய வைக்கிறது உண்டு. போதயதிக ஸ்பஷ்டம் மத வைதிகம் ரூபம் தாவகமேவம் அஸ்ய பவதி பிராமாண்யமத்ரார்த்தம். தாவகம் ரூபம் ஸ்பஷ்டம் போதயதி. உன்னுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் என்ன என்றது படிச்சுண்டு புரிய வைக்கிறது, ஆனால் கர்மத்துவத்தை ஏற்படுத்துறதில்லை. இப்படி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேதாந்த வாக்கியங்கள் எப்படி பிரம்மபோதனத்தை பண்றது என்ற பிரக்கிரியை புரிஞ்சு கொள்ள வேண்டும் காமிக்கிறார். இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பிருஷ்டேன பூர்ணவபுஷா கிரியதே பிரதீதிர் நேதீதி வாக்கியஜனிதா ஜெகதோ நிஷேத்ரி பிராதான்யமஸ்து விதினா சமமேவ தஸ்மாத் தஸ்யாதவா பவது தத் வசனம் பிரதானம். இங்க வேற இன்னொரு டிஸ்கஷன் ஆரம்பிக்க போறார். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். என்னன்னா, இப்ப நிஷேத வாக்கியங்கள் இருக்க, விதி வாக்கியங்களும் விதிமுகேனையும் நிஷேத முகேனையும் ரெண்டு விதேனையும் வேதாந்த வாக்கியங்கள் இருக்கு. பிரம்மபோதனத்தை பண்ணக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள் ரெண்டு விதம். சில வாக்கியங்கள் விதிமுகேன பிரம்மஸ்வரூபத்தை போதனம் பண்றது, மற்ற சில வாக்கியங்கள் நிஷேத முகேன பிரம்மஸ்வரூபத்தை போதனம் பண்றது. யதா தத்துவமசி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, இந்த மாதிரி வாக்கியங்கள் விதிமுகேன இருக்கு. விதிமுகேன பிரம்மபோதனத்தை பண்றது. அஸ்தூலமனு அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் நேதி 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 இதெல்லாம் இருக்கு இல்லையா, நிஷேத முகேன. அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அவ்வியம், எல்லா இடத்துல நஞ்சு இருக்கு, நெகட்டிவ். அப்போ இதெல்லாம் நிஷேத வாக்கியங்கள். பிரம்மஸ்வரூபத்தில் இல்லாத ஏதோ அதெல்லாம நிவர்த்தி பண்றதுக்கு நிஷேத வாக்கியங்கள் இருக்கு. அப்போ இந்த நிஷேத வாக்கியங்கள் நிஷேதமுகேன பிரம்மஸ்வரூபத்தை போதனம் பண்றதுக்காக வந்திருக்கு. தத்துவமசி இப்படி பெறப்பட்ட வாக்கியங்கள் விதிமுகேன, அங்க வந்து நஞ்சு கிடையாது பாருங்க, தத்துவமசி அவ்வளவுதான். அதனால அது விதி வாக்கியங்கள் மாதிரி, இந்த கர்ம விதி வாக்கியம் மாதிரி இல்ல, ஆனா விதிமுகேனா சொல்றது. விதிமுகேனா விதி வாக்கியம் அர்த்தம் இல்ல, நெகட்டிவ் சென்ஸ் இல்லாம பாசிட்டிவ் சென்ஸ் அர்த்தம். விதிமுகேனா நிஷேத முகேனா சொன்னால் பாசிட்டிவ் சென்ஸ் நெகட்டிவ் சென்ஸ் சொல்ற மாதிரி, அதுதான் அர்த்தம். விதி வாக்கியம் கர்ம விதி நிஷேதம் அந்த மாதிரி இல்ல, அந்த அர்த்தத்தை வச்சு சொல்லல. அந்த பாசிட்டிவ் மூடு நெகட்டிவ் மூடு இருக்கு இல்லையா, அப்படி மனசுல வாங்கிக்கலாம். சரி, இந்த இப்படி ரெண்டு விதமான வாக்கியங்கள் இருக்கு. அதுல எந்த வாக்கியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் என்ற ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறது. அந்த நிஷேத வாக்கியம் முக்கியமா, விதி வாக்கியம் முக்கியமா? அஸ்தூலமனு அக்ரஸ்வம் அதீர்க்கம் நேதி நேதி இப்பேற்பட்ட வாக்கியங்களுக்கு பிராதான்யமா, தத்துவமசி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இப்பேற்பட்ட வாக்கியங்களுக்கு பிராதான்யமா? எது வந்து அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது என்ற கேள்வி. அப்படின்னா எதுக்கு பிராதான்யம், இதுக்கு பிராதான்யமா அதுக்கு பிராதான்யமான கேள்வி வந்தால் எப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? இதுக்கு கேள்விக்கு எப்படி பதில் எப்படி யோசிக்கணும்னு கேட்டால் அப்படிதான் யோசிக்கணும். இப்படியா யோசிக்கணும், எந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அஜ்ஞான நிவர்த்தியை பண்றதோ அதுதான் முக்கியம். இப்ப தத்துவமசி வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் மூலாஜானத்தை நிவர்த்தி பண்றதா இருந்தால் தத்துவமசி வாக்கியம் விதி வாக்கியத்துக்கு பிராதான்யம், தத்துவமசி வாக்கியத்துக்கு தான் பிராதான்யம். அசப்தமஸ்பரிசம ரூபம் அவ்வியம் இப்பேற்பட்ட நிஷேத வாக்கியங்களிலிருந்து வரக்கூடிய ஞானம் மூலாஜானத்தை நிவர்த்தி பண்றதா இருந்தால் அந்த வாக்கியத்துக்கு தான் பிராதான்யம். அப்ப அது எது மூலாஜானத்தினுடைய நிவர்த்தகம் ஒரு கேள்வி. ரெண்டுத்துக்கும் சமப்பிராதான்யமா இருக்கட்டுமே என்ற ஒரு பட்சம். அந்த பட்சம் சரியா இல்லன்னா வேற ஏதாவது பட்சம் இருக்கா? இதெல்லாம் இப்போ கேட்க போறா. அதுல சித்தாந்தம் என்னன்னால் தத்துவமசி வாக்கியத்துக்கு தான் பிராதான்யம், மற்ற எல்லா வாக்கியங்களும் அதனுடைய
சப் சென்டென்சஸ் சொல்லலாம். அப்படின்னால் அவாந்தர வாக்கியங்கள், சப் சென்டென்சஸ் டிரான்ஸ்லேட் பண்ணலாமோ தெரியாது. சரி, விஷயம் இதுதான். ஒரு வாக்கியம் முக்கியமா வச்சுட்டு அந்த வாக்கியத்துக்கு சககாரியா மற்ற வாக்கியங்கள் வச்சுக்கணும். அப்ப எந்த வாக்கியம் அஜ்ஞான நிவர்த்திக்கு டைரக்டா உபயோகப்படுறதோ அதுக்குதான் பிராதானியம். அது தத்துவமசி வாக்கியம் தான் என்ற சித்தாந்தத்துக்கு வரணும். அதுக்காக ஒரு பூர்வபக்ஷம் ஆரம்பிக்கிறார். இந்த நிஷேத வாக்கியத்துக்கு பிராதானியமோ விதி வாக்கியத்துக்கு பிராதானியமோ ரெண்டுத்துக்கும் சம பிராதானியமோ எப்படி என்றது ஒரு கேள்வி. பிருஷ்டேன பூர்ண வபுஷா கிரியதே பிரதீதிர் நேதீதி வாக்கிய ஜனிதா ஜகதோ நிஷேத்ரி பிராதான்யமஸ்து விதினா சமமேவ தஸ்மாத் தஸ்யாதவா பவது தத்வசனம் பிரதானம். பாருங்க, பிருஷ்டேன பூர்ண வபுஷா கிரியதே பிரதீதி நேதீதி வாக்கிய ஜனிதா ஜகதோ நிஷேத்ரி ஜகதோ நிஷேத்ரி பிரதீதி. நேதி நேதி இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, இந்த வாக்கியம் என்ன பண்றது? ஜெகத்தினுடைய நிஷேதத்தை பண்றது. நேஹ நானாஸ்தி கிஞ்சனா இருக்கு, இந்த வாக்கியம் என்ன பண்றது? ஜெகத்தினுடைய நிஷேதத்தை பண்றது. அப்ப இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜெகதி ஜெகதோ நிஷேத்ரி பிரதீதி ஜனயதி. ஏதானி வாக்கியானி கிம் குர்வந்தி? ஜெகதோ நிஷேத்ரீம் பிரதீதிம் ஜனயந்தி. அப்போ நேதீதி வாக்கிய ஜனிதா ஜகதோ நிஷேத்ரி பிரதீதி பிருஷ்டேன பூர்ணவபுஷா கிரியதே. அது ஒரு சைலியா சொன்னார், அவ்வளவுதான். பிருஷ்டேன பஷாத்னு அர்த்தம், அப்புறம் அர்த்தம். பிருஷ்டன்னா பேக் சைடு, பேக் சைடு அப்புறம் தானே தெரியுது. அதனால பிருஷ்டேனா அப்புறம், டைரக்டா இல்ல இன்டைரக்டான அர்த்தம். இன்டைரக்டா இந்த வாக்கி பிரதீதி பூர்ணமா வருது. பிரம்மஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்கு இந்த பிரதீதி போரும். எப்படின்னா, நேதி நேதீதி வாக்கியம் கதம் பிரம்மஸ்வரூபம் போதயதி தானே கேள்வி. எப்படி சொல்லணும்னா, நேதி நேதீதி வாக்கியம் சகலஸ்ய ஜகதः நிஷேதம் கரோதி. யதா சகலஸ்ய ஜகதः நிஷேதோ பவதி ததா கிமபி ஏகம் பரிசிஷ்யதே. கிம் பரிசிஷ்யதே? பிரம்மைவ பரிசிஷ்யதே. தஸ்மாத் பரிசேஷாத் பிரம்மஸ்வரூபம் ஞாபகம் சக்கியதே. புரியுதா நான் சொன்னது? புரியுதா? இந்த நிஷேத வாக்கியம் ஜெகத்தினுடைய நிஷேதம் பண்றது இல்லையா? எதை நிஷேதம் பண்றது? எல்லாத்தையும் நிஷேதம் பண்றது. நிஷேதம் பண்ணும்பொழுது கடைசியில் ஏதாவது ஒண்ணு பாக்கி வைக்கணும் இல்லையா? எதை ஒண்ணு வச்சுட்டு தானே நிஷேதம் பண்ண முடியும். நிஷேதம்னால் இங்க இது கிடையாது, இதுதான் நிஷேதம். இங்க இது கிடையாது, இங்க இதுவும் கிடையாது, இங்க இதுவும் கிடையாது, இங்க ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது. ஏதோ ஒண்ணு கடைசியில அவசேஷமா பண்றது. அப்ப எது அவசேஷிக்கிறதோ அதுதான் பிரம்மஸ்வரூபம். அப்படி பிருஷ்டேனா இன்டைரக்டா பிரம்மஸ்வரூபத்தை புரிய வைக்க முடியும் இந்த நிஷேத வாக்கியத்தினால. அதனால பிராதான்யமஸ்து விதினா சமம். இந்த நிஷேத வாக்கியத்துக்கும் விதி வாக்கியத்தோட சம பிராதான்யம் பவது அஸ்து இருக்கட்டும். ஒரு கேள்வி, விதி வாக்கியம்னால் தத்துவமசி வாக்கியம் வச்சுக்கணும். தத்துவமசி வாக்கியம் எப்படி அஜ்ஞான நிவர்த்தியை பண்றதோ ஸ்வரூப போதனத்தினால, அப்படி இந்த நிஷேத வாக்கியங்களும் இன்டைரக்டா ஸ்வரூப போதனத்தை பண்றது இல்லையா? அதனால பிராதான்யம் அஸ்து, துல்லிய பிராதான்யம் இருக்கட்டும். தஸ்மாத் தஸ்ய அதவா பவது தத் வசனம் பிரதானம். அதவா இன்னொரு ஸ்டெப் மேல போய் சொல்றதா இருந்தால் இதுக்கே பிராதானியம் சொல்லாமே, சம பிராதானியமும் வேண்டாம். தத்துவமசி வாக்கியத்துக்கு பிராதானியம் வேண்டாம், இதுதான் பிரதானம். நிஷேத வாக்கியத்துக்கு தான் பிராதானியம், அப்படி கூட சொல்லலாமே. இது இரண்டாவது கேள்வி. கேள்வினா பூர்வபக்ஷம். முதல் பூர்வபக்ஷம் என்ன? தத்துவமசி வாக்கியத்துக்கும் நேதி நேதி இந்த வாக்கியத்துக்கும் சம பிராதானியம் இருக்கட்டும், முதல் பட்சம். இரண்டாவது பட்சம், நேதி நேதி வாக்கியத்துக்கே பிராதானியம் இருக்கட்டும், தத்துவமசி வாக்கியத்துக்கு பிராதானியம் வேண்டாம், இதுதான் முக்கியம். தத்துவமசி வாக்கியம் முக்கியம் இல்லை
நீ ஏன் சொல்லக்கூடாது கேள்வி. அப்புறம் இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம். அத்வைதீகரணம் நிஷேதவதனாத் உற்பன்ன புத்தேரபி துல்லியம் தத்துவமசீதி வாக்கியஜனித பிரத்யக் பிரதீத்யாசஹ ஆர்த்தம் சாப்தமதாபி பவது தத் கிம் தேன யத்வா விஹிர்னோ கர்த்தும் சபலார்த்தகோச்சரதயா நிர்பேதம் அர்த்தம் க்ஷமஹ. பாருங்க, அத்வைதீகரணம் அத்வைதீகரணம் அப்படின்னால் அத்வைத போதத்தை உண்டு பண்றதுன்னு அர்த்தம். இதுதான் அத்வைதீகரணம். இந்த அத்வைதீகரணம் என்ற வியாபாரம், அத்வைத புத்தியை உண்டு பண்றது என்ற வியாபாரம் எப்படி தத்துவமசி வாக்கியம் நிர்வகிக்கிறதோ அப்படி இந்த நேதி வாக்கியமும் அழகா நிர்வகிக்கிறது. அந்த வாக்கியத்துக்கு என்ன ஒரு குறை இருக்கு? ரெண்டுத்துக்கும் துல்லிய பிராதான்யம் சொல்லி ஆகணும். பூர்வபக்ஷியோட அபிப்பிராயம் பாருங்க. அத்வைதீகரணம் நிஷேதவதனாத் உற்பன்ன புத்தேரபி துல்லியம். இந்த நிஷேத வாக்கியத்தினால அத்வைத புத்தி யாருக்கு வர்றதோ, தத்துவமசி வாக்கியத்திலிருந்து யாருக்கு அத்வைத புத்தி வருதோ, இது ரெண்டும் ஒண்ணுதான், எந்த வித்தியாசமும் கிடையாது. பாருங்க, அத்வைதீகரணம் நிஷேதவதனாத் உற்பன்ன புத்தேரபி துல்லியம் தத்துவமசீதி வாக்கியஜனித பிரத்யக் பிரதீத்யாசஹ. தத்துவமசீதி வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய பிரத்யக் ஸ்வரூப சைதன்ய போதம் பிரதீதி இருக்க, அந்த பிரதீதியோட இந்த பிரதீதிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அதனால சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கேன்னு கேட்கலாம். என்ன வித்தியாசம்னால், தத்துவமசி வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய அத்வைத போதம் சாப்தமா இருக்கு. சாப்தமா இருக்குன்னா சாப்தபோத ரூபமா இருக்கு. அப்படின்னா அந்த வாக்கியத்திலிருந்து டைரக்டா கிடைக்கிறது. நேதி என்ற வாக்கியத்திலிருந்து டைரக்டா கிடைக்கிறது இல்லை. அதனால ஆர்த்திகமா இருக்கு. அதுதான் முன்னாடி சொன்னேன், பிருஷ்டதா சொன்னேன் இல்லையா, பிருஷ்டேனா சொல்றது இல்லையா. அப்போ இந்த ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதுக்கட்டும் அதனால என்ன, ஒரு இடத்துல தத்துவமசி வாக்கியத்திலிருந்து அத்வைத போதம் வருது, சாப்த போதமா இருக்கு. நேதி வாக்கியத்திலிருந்து அத்வைத போதம் சாப்த போதமா இல்ல, அது ஒரு அர்த்தாபத்தி ஆர்த்திக போதம். இப்படியே இருக்கட்டும், அதனால என்ன, ஆர்த்திக போதமா இருக்கட்டும் சாப்த போதமா இருக்கட்டும் அத்வைத போதம் தானே வருது. அதனால ரெண்டுத்துக்கும் துல்லிய பிராதான்யத்தை கொடுத்துதான் ஆகணும். இது முதல் பூர்வபக்ஷம். இரண்டாவது பூர்வபக்ஷம் எப்படி, நிஷேத வாக்கியத்துக்கு தான் பிராதான்யம் கொடுக்கணும், தத்துவமசி வாக்கியத்துக்கு இல்ல. என்ன காரணம்னால், இதம் நோ கர்த்தும் சபலார்த்த கோச்சரதையா நிர்பேதம் அர்த்தம் க்ஷமஹ. இந்த தத்துவமசி வாக்கியம் அத்வைத போதத்தை உண்டு பண்றது எப்படின்னால், முக்கியார்த்தத்தை வச்சுட்டு இல்ல. அங்க ஜஹல் லட்சணம் எல்லாம் வேணும்னு ரொம்ப விஸ்தாரமா சொன்னோம் இல்லையா. நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்கு. தத்துவமசி வாக்கியத்தில் இருந்த அந்த அத்விதீய சைதன்ய போதத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமம். முக்கிய அர்த்தத்தினுடைய ஐக்கியம் சரிப்பட்டு வராது, அது விடணும். அப்புறம் ஜஹல் லட்சணம் வேணும், ஏகதேச தியாகம், இதெல்லாம் வேணும். கர்த்தும் சபலார்த்த கோச்சரதையா நிர்பேதம் அர்த்தம் க்ஷமஹ. நிர்பேதம் அர்த்தம் கர்த்தும், நிர்பேதம் பேதயிதம் அத்விதீயம் சைதன்யம் போதயிதும் தத்துவம் வாக்கியம் நசமர்த்தம் பவதி. அது சாமர்த்தியமே கிடையாது. நிஷேத வாக்கியத்திற்கு சாமர்த்தியம் இருக்கு. இதான் சொல்றாங்க. यद्वा विहिर्नो कर्तुं शबलार्थ गोचरतया. शबलार्थम विशिष्टार्थम, सापदत्वक्कुम पंपत्वक्कुम विशिष्टं वाक्यार्थम, विशिष्ट चैतन्यं वाक्यार्थम, विशिष्टयोः ऐक्यं न भवति इति बहुवारम् उक्तम्. अदन्तरं विशिष्टयोः ऐक्यं बोधयितुं तत्त्वमसि वाक्यं नमर्थम्. शरी लक्षणेन तत्त्वमसि वाक्यं लक्षणं कर्तुम् अदन्तरं तत्त्वमसि वाक्यं
அத்விதீய சைதன்யத்தை போதிக்கிறது சமர்த்தமா இருக்கு இல்லையா கேட்டால் அதுதான் சொல்றார், சம்பந்த ஜாத விரகம் மத லட்சணாஸ்மின் சம்பாவியதே பரிதாகித திருஷ்யராசு பிரதிஷேத வாக்கிய சேஷத்மேது விதிரித்யபி கேச்சிதன்யே சொல்றார். இது நீங்க சொல்ற மாதிரி ஜகத லட்சணை இதெல்லாம் நம்ம சகோஷ்டி சிஷ்யனுக்கு தான் சொல்ல முடியும். நையாயிகாலம் ஒத்துக்க போறதே இல்லை. இந்த நையாயிரம் தெரியுமா, இந்த ஜெகத கிடையாது. 2 லட்சணம் தான், ஜெகத லட்சணம் தான். ஜெகத லட்சணம் மூணாவது ஒரு லட்சணே கிடையவே கிடையாது. அதனால மற்ற வாதிகள் யாரும் உங்களுடைய மதத்தை ஒத்துக்க மாட்டாங்க. லட்சண சொல்லணும் சக்கிய சம்பந்தம், இதுதான் லட்சண லட்சணம். லட்சணாவர்த்தின்னு சக்கிய சம்பந்தம். அப்போ சுத்த சைத்தன்யத்தை லட்சண முகமா சொல்லணும்னால் ஒரு சம்பந்தம் இருக்கணும் சுத்த சைதன்யத்துல. அது அத்வைத ரீதியில சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியாச்சு. முக்கிய வாஸ்தவிக சம்பந்தம் இதெல்லாம் கூட கால்பனிக சம்பந்தத்தை வச்சு சொல்லலாம். இதெல்லாம் சொல்றது உண்டு, இல்லைன்னு சொல்லல. அது ஐயாயிரம் ஒத்துக்க மாட்டார். நீங்க எப்படியாவது கசஞ்சிட்டு சொல்றத இல்லைன்னு சொல்லல. ஆனா கஷ்டமா இருக்கு சொல்றதெல்லாம், புரிய வைக்கிறதுலாம் கஷ்டமா இருக்கு. சம்பந்த சம்பாவியதே ரிஷ்யராசு, எந்த ஸ்வரூப சைதன்யத்துல அகில ஜகத்தும் ரிஷ்யராசியும் பரிசுரமா இருக்கோ கிடையாதோ அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபத்துல சக்கிய சம்பந்தமான லட்சணம் எப்படி இருக்கும்? சம்பந்தமே இல்லையோ, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த சுதரத்தை அந்த லட்சணாவிருத்தின அவசக் சொல்லும் பொழுது கங்கா கங்கா சக்கியம் அதனுடைய சம்பந்தம் தீரத்தில் இருக்கு, தீரத்துக்கிட்ட இருக்கு. அதனாலதான் தீரம் லட்சியாசம் சொல்றது. அந்த அத்திஷ்டத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு சுத்த சைதன்யம் சொல்லணும். கேள்விகள் பதில் சொல்லி ஆகணும், கஷ்டமா இருக்கு. முக்கியமா வச்சுட்டுதான் இந்த டைரக்டா ஒன்னும் பண்றது இல்ல. இந்த வேலையும் வேலையும் பண்றது. விசேஷ வாக்கியம் எல்லா நிஷேதம் சேஷம் வஸ்துவே. அதனால முதல் அதிரிய பிரம்மஸ்வரூப தத்துவசி வாக்கியம் அனுவாதம் பண்றது, அவ்வளவுதான். இப்ப இந்த வாக்கியத்திலிருந்து அவசியம் கிடைச்ச வாக்கியத்துக்கு வேற புரியுதா? நிஷேத வாக்கிய அத்தியம் கிடைச்ச அப்புறம் வாக்கியம் பிரதிஷேத வாக்கிய சேஷத்துவம் ஏது. அந்த வித்த வாக்கியங்கள் சப்தமசி பேர்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் நிஷேத வாக்கிய சேஷம், அதனோட சப்பு அர்த்தம். சப்தமசி வாக்கியம் முக்கியம் அப்படி சொல்லலாம். அப்படி சில பேர் சொல்ற இதுக்கு பதில் கொடுக்கிறது சித்தாந்தி தூஷயது வாக்கியம் முக்தி பலா ஜீவம் நிஷேத விலச தவஸ்கார கிரகண க்ஷமாம் நஹி தீயம் கர்த்தும் சம்யதா. நீங்க என்ன வாக்கியத்தில் தான் இந்த சேஷமதான்
இருந்து பிரம்மஸ்வரூபங்கிறதெல்லாம் இருக்கு. அப்ப அதை நீங்க திருப்பி சொல்ல போறதுனால ஜெகதத்தன் லட்சணா மத்தவா ஒத்துக்க மாட்டான்னா ஒத்துண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்படித்தான் சொல்லணும். அதுக்கு சமம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். சமப்பட்டாலும் தத்துவமசி வாக்கியத்தில்தான் அஜ்ஞானவர்த்தியே பண்ணணும். வாக்கியம் முக்தி பலம் தியம் ஜனயதி. முக்தி பலம் தியம், முக்தி பலமுடைய ஞானம், முக்திக்கு காரணமா இருக்கக்கூடிய தத்துவஞானம் அர்த்தம். அந்த தத்துவஞானத்தை கஹரி தத்துவமசி வாக்கியம் ஜனயதி. வாக்கியம் முக்தி பலம் தியம் ஜனயதி. ஸ்பஷ்டம் ஜனயதி. சந்தேகப்படவே வேண்டாம். விதி வியாபகம் வாக்கியம், பிரவர்த்திக்கக்கூடிய வாக்கியம் ஸ்பஷ்டமா இந்த தத்துவஞானத்தை ஜனிப்பிக்கிறது. சாட்சாதேவ தவஸ்வரூபகத்னா, சாட்சாத் உன்னுடைய ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை ஏன் கவனிக்காத? சாட்சாதேவ தவஸ்வரூபகத்னா நைவம் நிஷேதாத்மகம். இந்த நிஷேத வாக்கியம் என்ன பண்றது? எல்லாத்தையும் நிஷேதம் பண்றது, அவ்வளவுதான். பாசிட்டிவா ஒன்னும் சொல்றது இல்ல. இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. சரி, அப்ப எது இருக்கிற சொல்லல, அங்க இடத்துல போய் நிற்கிறது, அவ்வளவுதான். நிஷேதாத்மகம் வாக்கியம் ஏவம், இப்படி இல்ல, ஏவம் தான். அப்புறம் என்ன நிஷேத வாக்கியம் என்ன பண்றால் அத்தியாரோபித ரூபபேத விலயம் வியாபார நிஷ்டம். நிஷேத வாக்கியத்தினுடைய ஒரே வியாபாரம் என்னன்னு கேட்டால் அத்தியாரோபித ரூபபேத விலயம், விலயத்தை அத்தியாரோபிதமா எதெல்லாம் இருக்கோ, இந்த பிரம்மஸ்வரூபத்துல எதெல்லாம் அத்தியாரோபிதமா இருக்கோ அது ஒன்னொன்னா நிஷேதம் பண்றது. இதுதான் நிஷேத வாக்கியத்தினுடைய வியாபாரம். அத்தியாரோபித ரூபபேத விலய வியாபார நிஷ்டம் ஸ்வாகார கிரகணக்ஷமாம் நஹி தியங்கர்த்தும் சமர்த்தம். அந்த நிஷேத வாக்கியத்திலிருந்து இப்போ எல்லா விஷயத்தையும் நிஷேதம் பண்ணாலும் எது அவசிஷ்டமா இருக்கோ ஏதோ ஒரு அவசிஷ்டமா இருக்கு, தெரியுது இல்லை? ஏதோ ஒரு ஸ்வரூபம் அவசிஷ்டமா இருக்கு. அந்த அவசிஷ்டமா இருக்கக்கூடிய ஸ்வரூபம் என்ன என்று சொல்றது இல்லை. பாருங்க, கரெக்டா சமாதானம் இருக்கிறது. பாருங்க, இந்த கேள்விக்கு சமாதானம் என்ன வருதுன்னால் அந்த நிஷேத வாக்கியத்தினுடைய வேலை என்ன? எல்லா நிஷேதம் பண்றது. எல்லாத்தையும் நிஷேதம் பண்ண என்ன கிடைக்கிறது? ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது. அப்போ என்ன கிடைக்கிறது, ஏதோ ஒண்ணு ஸ்திரமா அங்க இருக்குன்னு தெரியும். அவ்வளவு நிஷேத வாக்கியத்தை மட்டும் கவனிக்கிறவனுக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணாலும் அத்தனை திருஷ்ய பதார்த்தங்களையும் நிஷேதம் பண்றதா இருந்தாலும் எல்லா நிஷேதத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு இருக்கு, அவளுக்கு கிடைக்கணும். தவிர அது எந்த சுரூபம் என்றது தெரியாது, அது சொப்பிரகாசம் என்றது தெரியாது, அது ஜெகத், அது ஒன்றும் தெரியாது. அது அத்விதீயம் ஓரளவுக்கு தெரியும், ஆனா ஸ்வஸ்வரூபம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால ஏதோ அவ்வளவுதான், ஏதோ ஒண்ணு என்ற மாதிரி நிக்கிறது அந்த நிஷேத வாக்கியம். பரிசேஷம் சேன பிரம்மோதயதி இத்தியுக்த கோணஹ பரிசேஷம் கரோதி தாவதேவ சத்யம் என்றது அதனுடைய ஸ்வரூபம் என்ன? ஸ்வரூபமா ஆனந்தஸ்வரூபமா ஒன்னும் தெரியாது. ஞானஸ்வரூபம் தெரிகிறது. சத்தியம் ஞானவந்தம் பிரம்மா, சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம், ஆனந்தோ பிரம்மேதி விஜானா. இப்பட்ட பாசிட்டிவா சொல்லக்கூடிய வாக்கியங்களே வச்சுதான் சொல்லி ஆகணும். அதனால தாற்பயம் என்னன்னா கேவலம் நிஷேத வாக்கியத்தை மட்டும் வச்சுட்டு நம்மளால அத்வீத பிரம்ம சாட்சா்காரத்தை அடைய முடியாது. அதுதான் சொல்ற தியாரோபித ரூபேத விலயம் வேத விலயம் வியாபார நிஷ்டம் தவ ஆகார கிரகண க்ஷமாம் இயங்கர்த்தும் சமர்த்தம். தவ பின்னுடைய சுவாகாரம் ஸ்வரூபம் அதனுடைய ஆகாரத்தை கிரகிக்கக்கூடிய புத்தியே, அகண்டாகார புத்தியே உண்டு பண்றதுக்கு இந்த வாக்கியங்களுக்கு, நிஷேத வாக்கியங்களுக்கு சாமர்த்தியம் கிடையாது. அதனால இந்த நிஷேத வாக்கியங்கள் தத்துவமசி வாக்கியங்களுடைய சேஷம். இப்ப இதுவும் இல்ல, தத்துவமசி வாக்கியம் நிஷேத வாக்கியத்தினுடைய சேஷம் இல்ல, தத்துவமசி வாக்கியம் தான் முக்கியம்.
அதுக்கு சப்பா இருக்கு. இதெல்லாம் இது நிஷேத வாக்கியங்கள் எல்லாம் அதுக்கு சப்பா இருக்கு. நிஷேத வாக்கியம் முக்கியம், தத்துவமசி வாக்கியம் அதுக்கு சப்பன்னு சொல்லக்கூடாது. அப்போ 2 விதமான வாக்கியங்களும் நமக்கு உபயோகப்படுறது. அதுல எது பிரதானம் கேட்டால் தத்துவமசியாதி விதி வாக்கியங்கள் தான், விதிமுகேன பிரவர்த்திக்கக்கூடிய வாக்கியங்கள் தான் முக்கியம். இந்த கண்டிப்பா தைரியமா சொல்லணும். வாக்கியங்கள் எல்லாம் இதுக்கு அவாந்தர வாக்கியங்கள் சொல்லணும். அந்த வியவஸ்தை எப்படி என்றது மேற்கொண்டு இத நான் முடிக்கிறேன். நமஸ்காரம்.